பேக் டு லேர்ன் காம்லி. ஸோ போன வீடியோவில் நம்ம வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஏன் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும், அண்ட் ஒரு சிம்பிளான HTML ஃபைலோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த பாடி டேக் தான் வந்துட்டு நம்மளோட கேன்வஸ் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த கேன்வஸ்குள்ளே டெக்ஸ்ட்டை இப்போ வந்துட்டு எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே லைவ் சர்வர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் என்ன ப்ராப்பராக காட்ட முடியல. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரில் அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டஸ் பாரில் கோ லைவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புது க்ரோம் டேபில் உங்களோட இந்த கரஸ்பாண்டிங் HTML ஃபைல் வந்து இங்கே ரன் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண இந்த லைவ் சர்வரில் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக டெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு வெப் பேஜாக எடுத்துக்கிட்டாலும் அதில் டெக்ஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விக்கிபீடியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் டெக்ஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ இப்போது சும்மா ஒரு பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன். நார்மலான ஒரு வெப் பேஜில் இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டிங்கும் இல்லாமல் அப்படியே டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணி பண்ணலாம், ப்ராப்பரான முறையில் எப்படி ஃபார்மேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத ஒரு சில டேக்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த ஃபைலில் இருக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே லைவ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ராப்பரான ஃபைலோட அவுட்புட் உங்களுக்கு வரும். ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஹெட்டிங் டேக். ஸோ எந்த ஒரு ஹெட்டிங்காக இருந்தாலும் அது போல்டாக இருக்கணும். ஃபாண்ட் சைஸ் வந்து மற்ற பேராகிராஃப் சைஸை பேராகிராஃப் டெக்ஸ்ட்டை விட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம H1 அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். H1 டேக்குக்குள்ள வெல்கம் டு LCT அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் H1க்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். நார்மல் டெக்ஸ்ட் இப்படி இருக்கும், H1 டேக்குக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இப்படி இருக்கும். அண்ட் ஆல்சோ H1 மட்டும் இல்லை, H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஸோ H2 பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். பார்த்தீங்களா? அதே மாதிரி H3. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த H2 டேக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை விட H3ல இருக்கிற டேக் சிறுசு. அண்ட் ஆல்சோ H6 போட்டிங்க அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட்டை விடவும் சிறுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆமாம், நார்மல் டெக்ஸ்ட்டை விடவும் சிறுசாக இருக்கும். பட் ஆனால் ஹெட்டிங் டேக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே போல்டாக இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெக்ஸ்ட் லைன், ஒரு இந்த இந்த டேக்குக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து பிரேக் ஆயிடும், நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஸோ ஹெட்டிங் டேக்ஸ் பற்றி பார்த்தாச்சு, அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம வந்து பேராகிராஃப் டேக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வெல்கம் டு LCT இருக்கட்டும். நம்ம நார்மலாக இப்போ ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் எழுதுகிறோன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் வந்துச்சு, அதுக்கடுத்து இன்னொரு பேராகிராஃப் போடுற மாதிரி இருந்தால் நம்ம அது அப்படியே கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லைன் என்டர் கொடுத்து நம்ம டைப் பண்ணால் அதே மாதிரி ஃபார்மேட்டிங் இதில் வராது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனி பேராகிராஃப்ஸை டினோட் பண்ணுறதுக்காக P அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. பேராகிராஃப் டேகுக்குள்ளே நம்ம போட வேண்டிய டெக்ஸ்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் see the magic right now. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக. அதாவது ஒரு பேராகிராஃப் முடியும் போதே நெக்ஸ்ட்டு வரப்போகிற கண்டென்ட், அந்த டேகுக்கு வெளியே இருக்கிற கண்டென்ட் வந்து நியூ லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கேப் இருக்கும், ஒவ்வொரு பேராகிராஃப்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு சின்ன கேப் இருக்கும். இப்போ நான் பேராகிராஃப் டேக் இல்லாமல் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, என்னதான் நான் வந்து கண்டினியூஸாக இன்னொரு ஸ்பேஸ் ஒரு 2-3 வாட்டி நான் என்டர் கொடுக்குறேன் பாருங்களேன், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த பேராகிராஃப்
மாறாது. அதுக்காக தான் நம்ம இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுவோம். பேராகிராஃப் டேக்குள்ளே போடும்போது இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஐ மீன் இண்டிவிஜுவல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணலாம். அடுத்ததாக நம்ம லைன் பிரேக்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு 2 டேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு HTML டேக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஓப்பனிங் டேக், அதாவது இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக், ஸ்லாஷ் போட்டு வர்றது க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. நார்மலாக எந்த ஒரு HTML டேக் எடுத்துட்டோம்னாலும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிற 2 டேக்ஸ்க்கு வந்துட்டு ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்காது. ஸோ அதே மாதிரி நான் பேராகிராஃப்கே வரேன் பாருங்களேன். இப்போது இந்த பேராகிராஃப்க்கு அடுத்து எனக்கு ஒரு லைன் பிரேக் வேணும். அதாவது நெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ண போகிற விஷயம் வந்து இதுக்கு கண்டினியூஸாக வரக்கூடாது, நெக்ஸ்ட் லைன்லேருந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா பிஆர், அதாவது பிரேக், லைன் பிரேக்னு அர்த்தம். இப்போ இந்த பிஆர் டேகுக்கு அப்புறம் நம்ம லோரன் அந்த பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் போடும்போது நெக்ஸ்ட் லைன்லேருந்து வர கண்டினியூ ஆகும். தெரியுதா? இதுவே மறுபடியும் நான் இந்த இடத்துல இந்த பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் போடுறேன்னு வைங்களேன், அது இங்கிருந்து கண்டினியூ ஆகும். இப்போ பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த இடத்துல அந்த பிரேக் டேக் கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த இடத்துல கட்டாய் அந்த பேராகிராஃப் வந்து இங்கிருந்து கண்டினியூ ஆகும். பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணலாமே, ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேராகிராஃப் டேக்ஸ் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கும். 2 பேராகிராஃப்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ், டாப் அண்ட் பாட்டமில் ஸ்பேஸ் கொடுக்கும். இந்த பிரேக் டேக் வந்து அப்படியே லைனை மட்டும் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைன்லேருந்து எழுத ஆரம்பிக்கும். லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் C++ல வந்துட்டு நியூ லைன் கேரக்டர் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த நியூ லைன் கேரக்டருக்கு ஈக்குவலன்ட் தான் இந்த பிரேக் டேக். ஓகே, பிஆர் மாதிரி இன்னொரு ஹெச்ஆர் இருக்குது. பிஆரோட அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான், பட் ஹெச்ஆர் அப்படின்னா ஒரு ஹரிசான்டல் லைன் வரும் பிரேக் பண்ணுறதுக்காக, ஒரு லைன் வந்து அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற கண்டென்ட் வந்து ஒரு லைன் பிரேக் தான் பண்ணும். பட் ஒரு சென்டென்ஸுக்கு பதிலாக ஒரு லைனை போட்டு விட்ரும். அதுக்கு அடுத்த லைன்ல இருந்து நம்ம போடுற கண்டென்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து லைன் பிரேக்ஸுக்காக. அடுத்ததா ஃபார்மேட்டிங். இப்போ ஓகே, நம்ம ஹெட்டிங் டேக்ஸை வச்சு மட்டும்தான் போல்டடாக வர முடியுமா? நார்மல் பேராகிராஃப்குள்ள ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு போல்டுன்னு ஒரு டேக் இருக்குது, பின்னு ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்களேன். வெல்கம் டு லேர்ன் காம்லி அண்ட் ஐ எம் லேர்னிங் HTML அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு லேர்ன் காம்லியும் HTMLம் போல்டாக வரணும் அப்படின்னு எனக்கு இருக்குது அப்படின்னா பி அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பிஆர் வேற பி வேற. பிஆர் அப்படின்ற டேக் வந்து லைன் பிரேக் பண்ணுறதுக்கு, பின்ற டேக் வந்து போல்டு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த போல்ட் டேகுக்கு உள்ள நான் எந்த டெக்ஸ்ட் போல்ட் ஆகணுமோ அதை போட்டுட்டேன் அப்படின்னா இந்த லேர்ன் காம்லி மட்டும் போல்ட் ஆகும். அதே மாதிரி பாருங்களேன், HTMLக்கு நான் போல்ட் டேக் யூஸ் பண்ணுறேன். HTML மட்டும் போல்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து போல்டு டெக்ஸ்ட்டுக்கு. இதுவே நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலிக்ஸில் மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ இன்னொரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். இந்த டேக் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிட்டு இப்படி செலக்ட் பண்ணி இங்கே போயிட்டு மறுபடியும் இப்படி மாற்றிட்டு இருக்கிறதுக்காக பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு F2 கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன டேகாக ரீநேம் பண்ணணுமோ அந்த டேக் நேம் கொடுத்தோம்னா போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேர்ன் காம்லி மட்டும் இட்டாலிக்கைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இந்த HTML டேகும், ஐ மீன் இந்த HTMLன்ற வேர்டும் வந்துட்டு இட்டாலிக்கைஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு போல்டும் வேணும் இட்டாலிக்ஸும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 2 டேக்ஸையும் நெஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு டேக்குள்ள இன்னொரு டேக்கை போட்டுட்டோம்னா சிம்பிளாக நம்மளால் போல்டு பண்ணி இட்டாலிக்கைஸ் பண்ணி ரெண்டையும் பண்ண முடியும். as you can see போல்டும் ஆயிடுச்சு, இட்டாலிக்கைஸும் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர்லைன்.
ஓகே. இப்போ இந்த HTML டேக வந்து நான் அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, இந்த இட்டாலிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். போல்டும் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகே. போல்டும் பண்ணிப்போம் இதையும். ஓகே. 2 போல்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு HTML மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா, ஒரு U அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. U அண்டர்லைன் டேக். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த HTMLன்ற வேர்ட் மட்டும் அண்டர்லைன் ஆகி காமிக்கும். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நான் மறுபடியும் இன்னொரு இந்த டேக்ஸ் வந்து எப்படி எப்படி ஒர்க் ஆகும்னு காமிக்கிறேன். போல்டு டேக் இல்லையா? இது போல்டாக இருக்கும். ஓகே, ஒரு லைன் பிரேக் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இட்டாலிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்டர்லைன். ஓகே, ஸோ போல்டு இட்டாலிக்ஸ் அண்டர்லைன் இந்த 2 விஷயமும் முடிஞ்சு இல்லையா? ஸோ போல்டு மாதிரியே போல்டு அண்ட் இட்டாலிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸ்ட்ராங் அண்ட் எப்படி சொல்கிறது, அதை வந்துட்டு எம்பசைஸ் இஎம் அப்படின்னு அந்த டேக் நேம் இருக்கும். எம்ஃபசிஸ் அப்படின்னு நார்மலாக நம்ம எந்த ஒரு டெக்ஸ்ட் எழுதுறதுனாலும் அதை அழுத்தி சொல்லணும், எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும்னா இட்டாலிக்ஸில் இருக்கும். ஸோ அதோட பர்பஸ் என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்னு ஒரு டேக் இருக்குது இல்லையா? ஸ்ட்ராங் டெக்ஸ்ட். ஸோ போல்டுக்கும் ஸ்ட்ராங்குக்கும் சேம் அவுட்புட் தான் வருது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீச் டு அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா? ஒரு வெப் ப்ரௌசரில் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி அதை ரீட் அவுட் கூகுள் அசிஸ்டண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சாட்ஜிபிட்டியோ இல்லை ஏதோ ஒரு அசிஸ்டண்ட் மூலமாக ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஏஜென்ட் மூலமாக நம்ம அந்த டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக சொல்லும்போது எந்த இடத்துல அந்த பேசுகிற டோன் வந்து எம்ஃபசைஸ் ஆகி வரணும், எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் செமான்டிக்ஸ். லைக் உங்கள் வெப்பேஜ் வந்துட்டு நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்கணும், எல்லா ஒரு ஆல்ரவுண்டிங் வெப்சைட்டாக இருக்கணும், ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்றப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங் அண்ட் எம்ஃபசிஸ் டேகை யூஸ் பண்ணுவாங்க. இஎம் அப்படின்னா எம்ஃபசிஸ். ஓகே, ஸோ இந்த எம்ஃபசிஸ் டேகும் ஸ்ட்ராங் டெக்ஸ்ட்டும் சேம் போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸோட அவுட்புட்டே தான். பட் அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சாஃப்ட்வேர் மூலமாக அந்த பேராகிராஃபை ரீட் அவுட் பண்ணும்போது எம்ஃபசிஸ் டேக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கிற டெக்ஸ்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி டோன் மாற்றி கொஞ்சம் அழுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 முடிஞ்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா, கொட்டேஷன்ஸ். நம்ம டைப் பண்ணுறதும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு. பட் ஸ்டில் இப்படி பண்ணுறத விட Q அப்படின்னு ஒரு டேக் இருக்குது கொட்டேஷனுக்கு. கோட்டட் டெக்ஸ்ட் இப்படியும் பண்ணலாம். ஸோ இதோட பர்பஸும் சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பேராகிராஃப் ரீட் அவுட் பண்ணும்போது இந்த கொட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் வேறு டோனில் மாற்றி சொல்லணும். ஓகே, ஸோ இன்னும் 3 ஃபன்னான ஒரு டேக்ஸை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும்னு வைங்களேன், ஒரு சைட்டேஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விக்கிபீடியா பேஜோ இல்லை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இப்போ காம்லி அப்படின்றத வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு வைங்களேன், அதுக்கு மார்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த காம்லியை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா மார்க். ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் ஹைலைட் பண்ண மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே, இந்த எல்சிடி இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெல்கம் டு எல்சிடி. ஓகே, இது மார்க் டெஸ்ட்டு. மார்க் அதாவது டெக்ஸ்ட்டை வந்து மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேக். அடுத்ததான் நம்ம வந்து டெலிட், அதாவது எப்படி சொல்கிறது, ஓகே லெட்ஸ் டேக் அ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். I'm
ஸ்டடிங் HTML. ஓகே, இந்த ஸ்டடிங்கிறது ஒரு தவறான வேர்டு இந்த இடத்துல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்றைக்குமே ஸ்டடி பண்ணக்கூடாது, லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஐ எம் நாட் ஸ்டடிங், ஐ எம் லேர்னிங் அப்படின்றத வந்து நம்ம எப்படி காமிக்கலாம் அப்படின்னா, ஸோ டெல் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. டெல் அந்த டேக்குள்ள ஐம் ஸ்டடியிங் அப்படின்றது, ஸ்டடியிங் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். அடுத்ததான் நம்ம லேர்னிங், இந்த டேகோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த டெலிட் டேக் மூலமாக டெக்ஸ்ட், அந்த டேக்குக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட். ஸோ எந்த ஒரு இப்போ ஒரு பைஜூஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸ் நிறையா வரும். சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்டில் நிறையா டெக்ஸ்ட் வரும். ஸோ அதை எப்படி நம்ம இதில் டெக்ஸ்ட்டில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஓகே, a² + b² = c², அந்த பித்தகோரியன் தியரம் வச்சு பார்ப்போம். இப்போ சூப்பர் ஸ்கிரிப்டில் வரும் நமக்கு இல்லையா, SUP a² வந்துடும். இருங்க, நியூ லைன் பார்த்துடலாம். a² + b சூப்பர்ஸ்கிரிப்ட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் c சூப்பர்ஸ்கிரிப்ட் ஸ்கொயர். புரிஞ்சதா? அதாவது இந்த ஏன்றது நார்மல் டெக்ஸ்ட்டு, அது கீழே தான் இருக்கும். இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது மேலே வந்துடும். இப்போது இதுக்குள்ளே நம்ம நம்பர் தான் கொடுக்கணும்னு இல்லை, எந்த ஒரு வேர்டு கூட கொடுக்கலாம். அதாவது இந்த ஒரு சூப்பர்ஸ்கிரிப்ட், அதாவது மேலே பவர்ஸ் எழுதுகிற இடத்துல அந்த டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம சூப்பர்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் சப்ஸ்கிரிப்டும். சப்ஸ்கிரிப்டுக்கு SUBன்னு ஒரு கீவேர்டு, சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு SUP, சப்ஸ்கிரிப்டுக்கு SUP. ஓகே, இப்போ சும்மா பேசிக்காக A சப்ஸ்கிரிப்ட் 1 இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, A1 அண்ட் தென் B சப்ஸ்கிரிப்ட் 2, A1 B2 இந்த மாதிரி. அதாவது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ப்ரிசர்வ், லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டேக் நம்ம பார்த்துடலாம். ப்ரிசர்வ் அப்படின்னு ஒரு டேக். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு HTML ஃபைலில் நம்ம என்ன தான் ஸ்பேஸ் ஆர் நியூ லைன் கொடுத்தோம்னாலும் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், we are learning about text formatting, என்ன வைக்கலாம், text formatting tags in HTML அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி டைப் பண்ணிட்டோம், எல்லா வேர்ட்ஸுக்கும் நடுவில் சிங்கிள் ஸ்பேஸ் தான் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாலுமே HTML பொறுத்தவரை அது சிங்கிள் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி நான் என்டர் எவ்வளோ வாட்டிக்கு தட்டினாலும் அது கன்சிடர் பண்ணாது. ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறது வந்து எனக்கு அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கணும், நான் பண்ணுற ஃபார்மேட்டிங் வந்து அப்படியே அவுட்புட்டில் அப்படியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரிசர்வ் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, அது PRE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிசர்வ் டேக்குக்குள்ளே நம்ம போட வேண்டிய டெக்ஸ்ட்டை போட்டுடலாம். ஓகே, வெல்கம் பேக். இதோ நான் இங்கே நியூ லைன் கொடுத்தா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? நம்ம இங்கே என்ன ஃபார்மேட்டிங் பண்ணுறோமோ அது அப்படியே அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரேன், சும்மா ஒரு பில்லர் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை வந்துட்டு அவுட்புட்டில் அப்படியே கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரிசர்வ் டேக் யூஸ் பண்ணலாம். இந்த இன்டென்ட்டை கம்மி பண்ணிட்டா ஃபுல்லாக ஒட்டி வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், இந்த பேசிக்கான ஒரு சில டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்க்கு யூஸ் பண்ணுற டேக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இமேஜஸ் அண்ட் வேரியஸ் அதர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைட் CSSம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை எப்படி பியூட்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.